அந்த ஃபீலிங்கை நான் ஃபீல் பண்ணும்போது லிட்ரலாக நான் ஃப்ரீஸ் ஆகிட்டேன். அதை வந்து நான் அர்ஜுன் கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சுத்தமாக வார்த்தையே வரவே இல்லை. அதை பற்றி நான் ஃபுல்லாக இந்த எபிசோடை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஹாய்ங்க, என் பேர் ஸ்வாதி. என் ஊர் பள்ளிப்பாளையம். நான் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே ஃப்ரான்ஸ் வந்து ஃபேமிலியாக செட்டில் ஆயிருக்கேன். எனக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கா. நான் என்னோட என்டையர் ப்ரெக்னன்சி ஜேர்னியை ஸ்வாதிஸ் வாய்ஸ் சீரிஸ் மூலமாக எவ்ரி வெனஸ்டே ஒரு எபிசோட் நான் போஸ்ட் பண்ணுறேன் அன்ஃபில்டர்டாக. உங்களுக்கு என்னோட சீரிஸ் ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்வஜு vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஸ்வாதிஸ் வாய்ஸ். இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியில் 5th மந்த் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே தான் பேபியோட ஃபர்ஸ்ட் கிக் நம்ம ஃபீல் பண்ண போகிறோம். அந்த பேபி ப்ரெசன்ஸை நம்ம ஃபீல் பண்ண போகிறோம். அப்புறம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான அந்த 20th வீக் அனாமலி ஸ்கேன் வந்துட்டு எடுக்க போகிறாங்க. இங்கே தான் நம்மள பேபியோட எல்லா டெவலப்மெண்ட்ஸும் தெரிய போகுது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஃப்ரெஞ்ச் மெடிக்கல் கேர் சிஸ்டம், ஃப்ரெஞ்ச் மெட்டர்னிட்டி லீவ் பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1, ஃபர்ஸ்ட் பேபி மூமெண்ட். நம்மளுக்கு 4th மந்த் வரைக்கும் நம்மளோட பேபியோட ப்ரெசன்ஸை நம்ம ஃபீலே பண்ணியிருக்க மாட்டோம். நம்மளோட ஸ்கேன்ஸ் மூலியமாக தான் நம்ம போய் நம்ம பேபியை பார்க்குறதாகட்டும், நம்மளோட ஹார்ட் பீட் ஃபீல் பண்ணுறதாகட்டும், அது மூலியமாக நமக்குள்ளார ஒரு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இந்த 5th மந்த் வந்துட்டு நிஜமாலுமே ஒரு கேம் சேஞ்சர் தான். நம்ம அப்போ தான் நம்மளோட பேபியை வந்துட்டு ஃபீல் பண்ணுற டைமு. எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. பட் நான் வந்துட்டு நிஜமாலுமே என்னோட பேபியை ஃபீல் பண்ணேன். அது எப்படி இருக்குன்னா, அந்த ஃபீலிங்கை யார்கிட்டையும் சொல்லி ஷேரே பண்ண முடியாது. யாருனாலையும் அது பார்க்கவும் முடியாது. ஏதோ ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஏதோ ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி, அப்புறம் அந்த ஃப்ளட்டர் மாதிரி ஒரு மாதிரி ஊறுற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அது டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங். அந்த ஃபீலிங்கை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் என்னமோ ஒன்று வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நான் வந்துட்டு சுத்தமாக இங்கே ஃப்ரான்ஸில் இல்லை, நான் இந்தியாவுக்கு போயிட்டேன். நான் வந்துட்டு என்னோடய ஃபுட்டு அது அப்படிலாம் கன்சியூம் பண்ணக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். என்னமோ ஒரு மாதிரி உருள்ற மாதிரி இருக்கும் வயிற்றுக்குள்ளார. நான் வந்துட்டு அர்ஜுனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்லாம் நான் என்னோட மேக்ஸிமம் என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண, எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா விசிபிளாக எதுவுமே தெரியாது. எல்லாருக்கிட்டையும் போய் நான் வந்துட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி ஏதோ நடக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் வந்துட்டு சொல்லணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். பட் என்னால் மட்டும்தான் அந்த டைமில் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட் தான். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அந்த மொமெண்ட்டை, லைஃப்பில் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 5th மந்த் ரொம்பவே ஒரு அழகான ஒரு ஃபேஸு. அது நீங்கள் ரொம்பவே உங்கள் லைஃப்பில் நீங்கள் செரிஷ் பண்ண வேண்டிய ஒரு மொமெண்ட்டு. ஸோ நீங்கள் எதை நினச்சும் இந்த மாதிரி குட்டி சிம்டம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரலை அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை பற்றி நினச்சி வரி பண்ணிக்காதீங்க. உங்கள் பேபி சேஃபாக தான் இருக்காங்க. ஏன்னா அது வந்துட்டு உங்களோட டெஸ்ட் மூலியமாகவோ உங்கள் டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்கள் பேபி ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை பற்றி நினச்சி வரி பண்ணிக்காதீங்க. உங்களோட அப்கமிங் வீக்ஸில் நீங்கள் வந்துட்டு எல்லாமே இந்த ப்ரெக்னன்சி ஜர்னியில் அழகாக ஃபீல் பண்ணுவீங்க. அதில் 5th மந்த் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மந்த்து. நல்லா செரிஷ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. ஒரு நிமிஷங்க, நெக்ஸ்ட் வீக் என்னோட 6th எபிசோட் வந்துட்டு வரப்போகுது. அந்த வீடியோவில் நான் என்னோட பாடி சேஞ்சஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். என்னென்னா என்னோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ், என்னோட பேபி பம்ப், அப்புறம் என்னோட வெயிட் கெயின் எல்லாமே நான் வந்துட்டு ஹானஸ்ட்டாக அன்ஃபில்டர்டாக நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் ஸ்வஜு vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். பார்ட் 2, த அனாட்டமி ஸ்கேன். இந்த 5th மந்த் ப்ரெக்னன்சியில் இந்த அனாமலி ஸ்கேன் தான் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கேனு. இங்கே தான் பேபியோட எல்லாவோட டெவலப்மெண்ட்டும் ஃபுல்லாக இங்கே வந்துட்டு நம்மளை செக் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி டெவலப்மெண்ட்னா இந்த மாதிரி பிரெயின் டெவலப்மெண்ட், ஸ்பைனல் கார்டு, அப்புறம் எல்லாமே பேபியோட ஹேண்டு, லெக்ஸு எப்படிலாம் வந்துட்டு அது ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா நம்மளோட பேபி வந்துட்டு ஒரு ஷேப்புக்கு வந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான். ஸோ வந்துட்டு இது ஒரு பெரிய ஒரு லாங் ப்ராசஸ் தான். ஒரு 1 hour கிட்ட நடக்கும். இந்த ஒரு ப்ராசஸில் வந்துட்டு நம்ம பேபி நம்ம கூட நல்லாவே கோஆப்ரேட் பண்ணணும். இல்லைனா இது கொஞ்சம் வந்துட்டு ஹெக்டிக்கான ஒரு ப்ராசஸ் தான். இப்போ வந்துட்டு சில பார்ட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்கேன் பண்ணக்கப்புறம் நம்ம பேபி வந்துட்டு நம்மளுக்கு திரும்பணும், இல்லை அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பார்ட் வந்துட்டு ப்ராப்பராக அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பேபி வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணும்போது இப்படி ஆட்டிலாம் பார்ப்பாங்க. பட் அப்பயும் நம்ம பேபி நம்ம கூட கோஆப்ரேட் பண்ணல, டேர்ன் ஆகலை அப்படின்னா நம்மளை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஜூஸ், ஒரு ட்ரிங்க் வந்துட்டு நம்மளை குடிச்சிட்டு வர சொல்லுவாங்க. வாக்லாம் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் நம்மளோட பேபியோட மூமெண்ட்ஸ் வந்துட்டு நல்லாவே தெரியும். அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு எடுக்க வேண்டிய ஸ்கேன்லாம் வந்துட்டு அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு ஃப்ரான்ஸில் நம்மளுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். நம்ம எல்லாமே விஷுவலாக எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்மளோட பேபியோட கை காமிப்பாங்க, கால் எல்லாமே வந்துட்டு ஃபேஸ் எல்லாமே ப்ராப்பராக காமிப்பாங்க. ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கும். நீங்கள் அது நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் இங்கே ஃப்ரான்ஸில் இருந்தீங்கன்னா. அது இல்லாமல் இங்கே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்னென்னா நம்மளோட பேபியோட செக்ஸ் வந்துட்டு இங்கே ரிவீல் பண்ணுவாங்க. அது இங்கே வந்துட்டு ரொம்பவே லீகல் தான். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். நீங்கள் அதுவும் ரொம்பவே செரிஷ் பண்ணலாம். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நான் இங்கே வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேயே இல்லை, நான் இந்தியா போயிட்டேன். அங்கே
நான் வந்துட்டு என்னோட பேபி நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம இந்தியாவில் அதை வந்துட்டு சுத்தமாக அவங்க காமிக்கவே கிடையாது. ஏன்னா அது வந்துட்டு லீகல் இல்லை போல். நானும் அவங்ககிட்ட நான் கேட்டேன், பட் நான் சுத்தமாக என் பேபி நான் பார்க்கவே இல்லை. அவங்களும் சொன்னாங்க இது மாதிரி பேபி ஃபைன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா பிட்ஸ் அண்ட் கார்னரில் அங்கங்கே காமிப்பாங்க. அது இல்லாமல் நம்மளோட பேரண்ட்ஸையும் அவங்க அலோவே பண்ணவே இல்லை. யாருமே நம்ம கூடவே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக யாருமே கூடயும் இல்லை. கடைசியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஹார்ட் பீட் கேட்கறதுக்காக மட்டும் பேரண்ட்ஸை வந்துட்டு கூப்பிட்டு ஹார்ட் பீட் மட்டும் கேட்க வச்சுட்டு யுவர் பேபியும் இவங்களும் ஃபைன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்டுருவாங்க. இங்கே நீங்கள் ஃப்ரான்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஜெண்டர்லாம் அழகாக வந்துட்டு அவங்க எழுதி தருவாங்க. சப்போஸ் அப்போவே வேணும்னாலும் அவங்க ஓப்பனாக சொல்லிடுவாங்க உங்கள் 2 பேத்துக்கும் கம்ஃபர்டபுளா அப்படின்னு கேட்டுட்டு அப்போவே உங்களுக்கு சொல்லவும் செஞ்சிருவாங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு சீக்கிரட்டாக அதை வந்துட்டு ஒரு ஜென்ரல் ரிவீல் பார்ட்டி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அழகாக ஒரு என்வலப்பில் எழுதி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி நீங்கள் உங்களோட ஜெண்டரை வந்துட்டு ரிவீல் பண்ணலாம். அது ரொம்பவே லீகல். ஸோ அதை ஹாப்பியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ப்ராசஸ் ஜெண்டர் ரிவீல் ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணி அது ஒரு மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் பேபி கிக்க ஃபீல் பண்ண மொமெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் படிச்சுட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பார்ட் 3 மெட்டர்னிட்டி லீவ் இன் ஃப்ரான்ஸ். இங்கே ஃப்ரான்ஸில் உங்களோட மெட்டர்னிட்டி லீவ் எப்படி வந்துட்டு பிரிப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ப்ரீநேட்டல் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 வீக்ஸ்க்கு வந்துட்டு லைக் பிஃபோர் டெலிவரி டைமில் தருவாங்க. அப்புறம் போஸ்ட் நேட்டல்னு சொல்லிட்டு 10 வீக்ஸ் வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரி கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்துட்டு 16 வீக்ஸ் ஆஃப் லீவ் வந்துட்டு உங்களோட ப்ரெக்னன்சி ஜர்னியில் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்கன்னா. இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே வந்துட்டு அவங்களோட கம்பெனியில் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பட் அது டோட்டலி அவங்களோட விஷ். பட் அட்லீஸ்ட் ஒரு 15 days ப்ரையர் உங்களோட அந்த மெட்டர்னிட்டி அந்த ப்ரீநேட்டல் லீவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் லீகலாக மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துட்டு உங்களோட ஆஃபீஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்கணும். மெட்டர்னிட்டி லீவில் உங்களோட சேலரி வந்துட்டு எப்படி அது பேஸ் ஆயிருக்குன்னா, உங்களோட சிபேம் அதாவது உங்களோட சோஷியல் செக்யூரிட்டி வந்துட்டு பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட கம்பெனி ஹெச்ஆர், அதுக்கப்புறம் உங்களோட கான்ட்ராக்ட்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் அக்ரிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே இல்லை. எல்லாமே உங்களோட கம்பெனியோட நார்ம்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் என்னால் அதில் வந்துட்டு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கிளாரிட்டி கொடுக்க முடியல. மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரு 100% சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதில் போட்டிருக்கு பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்துட்டு இங்கே ஃப்ரான்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சிஸ்டம்ஸ்லாம் வந்துட்டு சோஷியல் செக்யூரிட்டியோட கனெக்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த நேஷனாலிட்டியோ எதை பற்றியும் நீங்கள் வந்துட்டு கவலையே பட தேவையில்லை. நீங்கள் எந்த கார்டு வச்சுருக்கீங்கிறது இங்கே வந்துட்டு ஒரு க்ரைட்டீரியாவே இல்லை. நீங்கள் வந்துட்டு எந்த வீசா எந்த இதாக இருந்தாலும் உங்களோட சோஷியல் செக்யூரிட்டி அதுக்கு வந்துட்டு அதை கவர் பண்ணிடும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பார்ட் 4 மென்டல் ஹெல்த் செக்-இன். என்னோட எமோஷனல் ஸ்டேட் வந்துட்டு என்னோட 5th மந்தில் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பேபியை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி உங்களோட பாடி வந்துட்டு கொஞ்சம் ரீஃபார்ம் ஆகி கொஞ்சம் பெட்டர் ஸ்டேஜில் இருப்பீங்க. உங்களுக்கு அப்பிடைட் வந்துட்டு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் உங்களால் நல்லா சாப்பிட முடியும். ஸோ உங்களால் நல்லா சாப்பிட்டாலே உங்களோட மென்டல் ஸ்டேட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு எப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பாதி கடலை நீங்கள் தாண்டிட்டீங்க. இன்னும் வந்துட்டு இதே மாதிரி இன்னொரு பாதி கடல் தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இப்போ இருக்கீங்க. நான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டை ரொம்பவே இந்த ஸ்டேஜில் ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். ஏன்னா அவர் வந்துட்டு அந்த ஸ்கேனும் பார்க்கல, நானும் பாப்பாவை ஒழுங்காக பார்க்கல. ஸோ அது வந்துட்டு என்னோட ரொம்ப மேஜர் மிஸ்ஸிங் இந்த ஃபேஸில். அது இல்லாமல் இங்கே ஃப்ரான்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா நார்ம்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா உங்கள் பேபியை வந்துட்டு தனியாக உங்கள் கூட பெட்டில் வந்துட்டு படுக்க வைக்க முடியாது. அவங்களுக்கு தனியாக ஒரு கிரேடில் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். இங்கே ஹியூமிடிட்டிலாம் ப்ராப்பராக இருக்கணும். பேபி ரூம் வந்துட்டு இப்போ வின்டராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வார்மாக இருக்கணும். அந்த மாதிரி நிறையா திங்ஸ் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு உங்கள் பேபிக்காக அந்த ஃபர்னிச்சர் எக்யூப்மெண்ட்ஸும் பண்ணி வைக்கணும். இந்த மந்தில் உங்களோட பாப்பாவோட ஃபர்ஸ்ட் கிக் வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபீலிங்கில் உங்கள் அம்மா விட்டோ இல்லை ஃபேமிலி விட்டோ நீங்கள் வந்துட்டு தனியாக இருந்தாலும் இது ஒரு மாதிரி ஹாப்பி அண்ட் கம்ப்ளீட் ஃபீலிங். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக ஒன்றும் இல்லை, ஸ்வாதிஸ் வாய்ஸ் உங்கள் கூட இருக்குது. ஸ்டே டியூன்ட். ப்ரீவியஸ் எபிசோடான மந்த் 4 நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். மந்த் 1, 2, 3 எபிசோட்ஸ் வந்துட்டு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸ்வாதிஸ் வாய்ஸோட 6th எபிசோட நீங்கள் வாட்ச் பண்ணணும்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள்.